தமிழ்நாட்டில் 234 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. 39 மக்களவை தொகுதிகள் உள்ளன. 38 மாவட்டங்கள், 87 வருவாய் கோட்டங்கள், 310 வட்டங்கள், மாநகராட்சி, நகராட்சி, யூனியன் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகள் கொண்ட மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு உள்ளதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் மிக சிறப்புமிக்க காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட அரசு பல்கலைக்கழகங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. வேளாண்மை, மீன்வளம், தோல், மருந்தியல், பழங்குடியினர், மின்சாரம் மற்றும் மின் அணுவியல் போன்ற 9 ஆராய்ச்சி நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்க. அடுத்தது, இந்தியாவிலேயே தனிநபர் வருமானம், ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இருக்குங்க. அதிகமாகவே பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதனால உற்பத்தியும் அதிகமாக இருக்குது. 33% பெண்கள் ஒர்க்கிங் உமன்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. குழந்தை இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் கம்மி. அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலங்களில் நம்மளுடைய தமிழ்நாடு ஒன்றாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதிகமான சுற்றுலா தலங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குது. ஆட்டோமொபைல், ஜவுளி, எலக்ட்ரானிக் உற்பத்தி இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா போன்றவற்றில் முன்னணியாக இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு. சூரியன், காற்று, மழை, கடல் அலை போன்ற இவற்றின் மூலமாக எரிசக்தி தயாரிக்கப்படுவது நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குங்க. அப்போ தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாக காலரை தூக்கிட்டு என்ன சொல்லலாம், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சொல்லி சிறப்பாக சொல்லலாங்க. இப்போ நம்ம அந்த தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபம் செய்வோம்.